போதை வஸ்து பொருளை தான் இந்த அமைச்சர் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி தான் விஜய் அவர்கள் வந்து மேரத்தான் ஓடிருக்காரு. எதுக்கோசரம் மேரத்தான் ஓடினாரு? போதை ஒழிப்புக்கோசம். ஆனால் அதுக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. அவரும் அவருடைய மனைவியும் வந்து அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னால் போன போது அப்போ தான் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாத இருந்தபோது, குழந்தைக்கு உடல்லாம் சரியில்லைன்னா யாருன்னா கணவனும் மனைவியும் குழந்தைய கூட்டுட்டு ஒரு ஐபிஎல் குழந்தை மேலே ஒரு அக்கறை இல்லாமல், அதுவும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பணிக்கோசரம் நீங்கள் போகிறனா வேலை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அது வீடியோ ஒருத்தரும் உங்கள் ஆளுங்களே எடுக்கிறாங்க, சிரிச்சுக்குன்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. இவரோட ஃப்ராடு தனத்தை மறைக்கிறதுக்கு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் வேணும். திடீர்னு ஏடிஎம்கேல இருப்பார், அப்புறம் திமுக ஆட்சிகளும் திமுகவில் இருந்தால் திமுக விட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்களை உங்கள் தாவேகாவில் இணைத்தீர்களானால் விஜய் கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்களையும் முதல்ல பார்க்கணும். நீங்க சேர்க்கக்கூடிய ஆட்களும் ஏன்னா பலர் வந்து உங்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க எப்பயுமே பேசுறதுல எல்லாருமே போனதுக்கு அப்புறமா வந்து சட்டசபையில் எதனா பேசினாரு, ஃப்ராடுத்தனம் பண்றவங்க ஒருத்தர் வந்து ஜேஎம் பஷீர் போல ஆள் உங்க கட்சியில சேர்றாங்க அப்படின்னும் போது, ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 2 தினங்களாக தமிழக அரசியலில் பரபரப்பா பேசப்படும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த அமைச்சரான சரத், அதாவது கில்லி சரத் என்று அழைக்கப்படும் சரத்குமார், அவர் மீது வைக்கப்பட்டுள்ள பெரும் குற்றச்சாட்டு என்னன்னா, அவராக 2 வருடங்களுக்கு முன்போ என்னவோ ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டை போய் பார்க்கும்போது அவர் போட்ட ஒரு பதிவு தான், இன்ஸ்டாகிராம் பதிவு தான். என்ன பதிவு அப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் நான் சொல்கிறேன். அதாவது அந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு செல்ஃபோனில் வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு பவுடரை வந்து அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்கும்ல, அதில் வந்து அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரியும், கையில் வந்து ஒரு 500 ரூபா நோட்டை ஒன்று வச்சு மறைச்சிட்டு இருக்க மாதிரி, அது பக்கத்தில் ஒரு லேடி ஹேண்ட்பேக்கை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருந்து அதை மறைவில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்னடா ஒரு வெள்ளை பவுடர் இந்த மாதிரி இருக்குது, இது ஒதுக்குறாங்களே, இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறைவாக செய்கிறாங்களே அப்படின்னா என்னென்னா, பல படங்களில் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, போதை வஸ்து பொருட்கள், அதாவது ஸ்மெல் பண்ணக்கூடிய போதை வஸ்து பொருட்கள், அதாவது மூக்கு வழியாக எடுக்கக்கூடிய சில போதை வஸ்து பொருட்களை இந்த மாதிரி தான் உபயோகிப்பாங்க அப்படின்றத நம்ம திரைப்படத்தில் பார்த்துருக்கோம். அதனால் இது அப்படிப்பட்ட ஒரு போதை வஸ்து பொருளை தான் இந்த அமைச்சர் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து அங்கே அவர் தான் அதை வந்து பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அதை அவர் உபயோகிக்கிறாரு. இதை வந்து தக் லைஃப் அப்படின்ட்டு வந்து ஒரு கேப்ஷனோடு அவர் பதிவிட்டிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு என்னைக்கு பதிவு போட்டாங்கன்னா, இது நேற்றைய மின்தினம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் விஜய் அவர்கள் வந்து மேரத்தான் ஓடிருக்காரு. எதுக்கோசரம் மேரத்தான் ஓடினார்? போதை ஒழிப்புக்கோசம் ஒரு மேரத்தான் ஓடிருக்காரு. அந்த மேரத்தானில் ஓடும்போது தான் வந்து ஓடின அன்னைக்கு வந்து இந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு பெருசாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ப்ளஸ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பிரபலமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. யார்? அந்த கில்லி சரத் என்ற அமைச்சர், அதாவது சரத்குமார், அவர் தான் வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, எக்ஸ்ப்ளனேஷன். என்னன்னா, அவரும் அவருடைய மனைவியும் வந்து அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னால் போன போது அப்போ தான் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாத இருந்த போது, அப்போ கை குழந்தையாக இருந்திருக்கு போல இருக்குது, அதுக்கோசரம் அந்த மருந்தை வந்து அந்த டேப்லெட்டை வந்து பக்கத்தில் எதுவுமே இங்கே இடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத தொட்டு செல்ஃபோனில் வச்சு அதை வந்து அந்த டெபிட் கார்டு மூலமாக அதை தூளாக்கி அதை தண்ணியில் குழைச்சி கொடுக்கறதுக்கோசம் நான் யூஸ் பண்ணேன். அதனால் இது வந்து போதை வஸ்து பொருள்லாம் எல்லாருமே பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னாருங்க. ரைட், ஓகே, அவர் சொல்கிறது அந்த மாதிரியே இருக்கட்டும். இந்த விஷயத்துக்குள்ளே போவோம். தன்னுடைய குழந்தை உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும்போது தான் ஒரு மருந்து கொடுக்குறேன்றாரு. அது அவர் விவரம் தெரிஞ்ச குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கார். ரைட், அங்கே வந்து அப்படியே வந்து கலந்துக்கிறாருன்னா, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஒரு வயசு குழந்தையோ 1.5 வயசு குழந்தையோ இல்லைன்னா 6 மாதம் குழந்தையோ, ஏன்னா அப்போ வந்து அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லைன்னா யாருன்னா கணவனும் மனைவியும் குழந்தையை கூட்டுட்டு ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் பார்க்கறதுக்கு வருவாங்களா? அப்படி வரக்கூடியவராக இருந்திருந்தால்
அவர் மனசாட்சி ஈவு இரக்கமற்றவர் தான். அவர் முதல் முறையாக சொன்ன இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவர் அந்த மந்திரி பதவிக்கே லாக்கியற்றவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தான் குழந்தை மேலே ஒரு அக்கறை இல்லாமல், அதுவும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பணிக்கோசரம் நீங்கள் போகிறனா வேறு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கோசரம் குழந்தை மேலே அக்கறை இல்லாமல் போகிறீங்கன்னா நீங்கள் மனிதனாக வாழ்வதற்கு ஒரு தகப்பனாக இருப்பதற்கே அர்த்தமற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, நீங்கள் உண்மையிலே குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்றீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் போயிருக்கணும். இல்லைன்னா அங்கேயே கூப்பிட்டுருந்தா யாருன்னா டாக்டர்ஸ் அங்கேயே இருப்பாங்க. ஐபிஎல்லில் ரெடியாக இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவரை போய் அணுகியிருந்தால் அவங்களே அந்த மாத்திரையை கரைச்சி கொடுக்குறதோ இல்லை ஊசி போடணும்னு போட்டிருக்கலாம். ரைட்டு, அதுவும் இல்லை. மூணாவது, உங்கள் ஒய்ஃப் அந்த வீடியோ எடுக்கும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அது வீடியோ ஒருத்தர் உங்கள் ஆளுங்களே எடுக்கிறாங்க, மாதிரி சிரிச்சிக்கின்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. அதை இவரும் சிரிச்சினே தான் அதை செக்ரிகேட் பண்ணுறாரு அந்த பவுடரை. இதுவும் ஒரு போலித்தனமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில் எங்கேயுமே அந்த குழந்தை இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் செக்ரிகேட் பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் உபயோகிச்சிங்கன்னு நான் சொல்லலை. அது வேறு யாருக்கும் உபயோகிக்கிறதுக்கோசம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி கொடுத்தீங்களா, இல்லை அது உண்மையாகவே மருந்தான்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில் அங்கே அந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் எல்லாம் ஆளுங்களாக இருக்காங்க, எப்படி இந்த இடத்துல நாங்களாம் பண்ண முடியுமா அப்படின்னீங்க. அப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து நீங்களே போட்டிருக்கீங்கன்னா அப்போ இந்த மாதிரி போதை மருந்தை உபயோகிக்கணும்ன்றதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பிரபலப்படுத்துறதுக்கோ இல்லை ஊக்குவிக்கிறதுக்கோ, போதை வஸ்து பொருட்களை ஊக்குவிக்கிறதுக்கோ நீங்கள் சும்மாவே ஒரு பவுடராக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு மருந்தாகவே கூட இருக்கலாம், ஏதோ ஒரு சாதனம் அதை நீங்கள் இப்படி ஒரு க்ளோரிஃபை பண்ணுறீங்களா? போதை வஸ்து பொருட்களை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்களா? உண்மையிலே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படி ஒரு செயல் செய்கிறது ஒரு இரக்கமற்ற, ஒரு மனிதாபிமானமற்ற, ஒரு கேடுகட்ட வேலை தான் நான் சொல்லுவேன் அமைச்சர் திரு சரத் அவர்களே. ஆனால் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போதை வஸ்து பொருளே யூஸ் பண்ணால் கூட உங்கள் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாத போது இப்படி ஒரு ஜாலி லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்னு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆளான் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு தரணும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போதை வஸ்து பொருளை யூஸ் பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு பேரண்ட்டாக நீங்கள் பண்ணது ஒரு பெரிய தப்பு. ரைட், இதுக்கப்புறமா திருந்துங்க. இவரை பார்த்து மற்றவங்க யாருமே இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போட்டு கேடு கட்டதான வேலை செய்யாதீங்க. ஏன்னா தாவேக்கால உங்களுக்கு இருக்க முதல் அவ பேர் ரீல்ஸ் போட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே ரீல்ஸ் போட்டு பப்ளிசிட்டி பண்ணிங்க தான். அதில் முதல்ல வெளியில் வாங்க. சரி, அடுத்த விஷயம் என்ன தாவேக்கால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர், சென்னை புறநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரான KP கந்தன், அவர் இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிட்டார். அவர் அஇஅதிமுக மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவர் இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிட்டார். இவரை தொடர்ந்து இப்போ விஜயபாஸ்கரும் இன்னைக்கு போய் இப்போ இணைய போகிறார். ரைட், ஓகே. இவங்க 2 பேரும் ரைட் அரசியல் தான் போனாங்க. ஆனால் இவங்க 2 பேரை தவிர்த்து இன்னொருத்தர் இணையறாருன்னு பப்ளிசிட்டி பண்ணால் அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். யாருன்னா அவர் மேலே ஃப்ராடு கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. இவர் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்படின்னு கோர்ட்டில் கேஸும் இருந்திருக்கு. சமீபத்தில் ஒரு திரைப்படத்துலையும் நடிச்சார். என்ன திரைப்படம்? இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடுத்தனம் கம்ப்ளைண்ட்லாம் வச்சுருக்கவர் ஒரு பிரபலமான ஒரு தலைவர், ஒரு மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துராமலிங்க தேவர் உடைய வாழ்க்கை வரலாற்று படமான தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடித்தார். அவர் தான் வேறு யாரும் இல்லை, JM பஷீர் என்கின்ற விஜய் கார்த்திக், இந்த மாதிரி பல பேரில் இருக்கும். இவர் மேலே ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு இருக்கும்னு நினைக்கிறேன், ராமாவரம் காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் பதிவாச்சு. என்னன்னா ஒரு ஃபாரினரை அடித்து காரை பிடுங்கி ஏமாத்தினார் அப்படின்ட்டு. அப்புறம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்குது. பல வழக்குகள் இவர் மீது இருந்து கொண்டு இருக்கிறது, இப்பயும் நிலுவையில் இருக்குது. இவர் எப்பயுமே எந்த ஆளுங்கட்சி இருக்கோ, ஏன்னா இவரோட ஃப்ராடுத்தனத்தை மறைக்கிறதுக்கு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் வேணும். திடீர்னு ADMKல இருப்பார், அப்புறம் திமுக ஆட்சிகளும் திமுகவில் இருந்தால் திமுக விட்டு இப்போ தாவேக்கால சேர போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்களை உங்கள் தாவேக்காவில் இணைத்தீர்களானால் விஜய் அவர்களே
உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் இன்னும் அவப்பெயர் தான் வரும். இந்த மாதிரி ஃப்ராடலண்ட் பர்சன்ஸ் யார் யார் அலிகேஷன்ஸ் இருக்கோ இவங்களெல்லாம் உங்கள் கட்சிக்குள்ளேயே சேர்க்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே இவர் மேலே எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். சினிமா வட்டாரத்தில் கேட்டாலும் இவர் மீது எவ்வளோ வழக்குகள் இருக்குது அப்படின்றது தெரியும். இவரோட கேரக்டர் எப்படிலாம் இருக்குது, இவர் முன்பு யார் யாரோட சுற்றிட்டு இருந்தார் என்ன அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஆட்களை முதல்ல பார்க்கணும். நீங்கள் சேர்க்கக்கூடிய ஆட்களும் அதுக்கப்புறமா உங்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்களையும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சரத், கில்லி சரத், அவர் மேலே இப்படி அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. உண்மையிலே இவர் ஒரு ட்ரக்குக்கு அடிக்டட் பர்சனா, இல்லை அன்றைக்கி என்ன பண்ணார், அப்படியே இது ஒரு சும்மா பவுடர் தான் வச்சு பண்ணார், இல்லை மாத்திரை தான் இப்படி ஒரு க்ளோரிஃபை பண்ணார் அப்படின்னு அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் இன்னும் மௌனம் காக்கக்கூடாது. மௌனம் காத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மரியாதையும் போயிடும். ஏன்னா பலர் உங்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் எப்பயுமே பேசுறதில்ல எல்லாருமே போனதுக்கப்புறமா சட்டசபையில் எதனா பேசினார் அப்படின்ற ஒரு அலிகேஷன் உங்கள் மேலே இருக்குது. புரியல? இப்படி ஒரு அலிகேஷன் உங்கள் கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினர் மேலே வந்திருக்கு. புதுசாக இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க ஒருத்தர் ஜேஎம் பஷீர் போல ஆள் உங்கள் கட்சியில் சேர்றாங்க அப்படின்னும் போது நீங்கள் இவங்களெல்லாம் தீவிர விசாரித்து இவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கலாமா கூடாதான்னு பார்த்து கிளையெடுத்தால் தமிழக வெற்றி கழகம் நீண்ட நாட்கள் பயணிக்கக்கூடும். இந்த ஆட்சியும் நீண்ட நாள் பயணிக்கலாம். அல்லது தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவப்பெயர் வரும். அதே மாதிரி தாவேகாக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்களும் இன்னும் கொஞ்சம் அவப்பெயர்கள் சேரக்கூடும். புரியுதுங்களா? அதாவது ஒரு எதிர்கட்சிக்காரர்கள் குறை சொல்வார்கள் ஒவ்வொரு கட்சி மேலே, அது டிஃப்ரெண்ட். ஆனால் பப்ளிக் கிட்ட ஒரு இமேஜ் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அதை ரீகெயின் பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.